ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ என்ன சேவல் கூவுறதற்கு முன்பாக 3 தடவை நீ என்ன பண்ணுவ, நீ என்ன மறுதலிப்பேன்னு சொல்றாரு. இந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, உம்மோடு நான் மரிக்க வேண்டியதா இருந்தாலும் கூட நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், நான் மறுதலிக்க மாட்டேன், காவலிலும் சாவலும் நான் உண்மை பின்தொடர்வேன்னு சொல்றாரு. சொன்னவர் அங்க அந்த ஆலயத்துக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற ஒரு லேடி கேட்கிறாங்க, இல்ல உன்னை பார்த்தா நீயும் ஆண்டவரோடு கூட இருந்தவன மாதிரி தெரியுதுன்னு சொன்ன உடனே அதே காம்பவுண்டுக்குள்ளதான் ஆண்டவர் இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, அவரை நான் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இத்தனை நாள் கூட சாப்பிட்டவன், இத்தனை நாள் கூட நடந்தவன், கடல் மேல நடந்ததுக்குரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் அவர் தான் கொடுத்தாரு. எல்லா இடத்துலையும் இந்த பேதுருவை முக்கியமா வச்சாரு. இப்போ அவ்வளோ பெரிய காயத்தை யாருக்கு பண்ணிட்டார் அப்படின்னா ஆண்டவருக்கு பண்ணிட்டாரு. வேதம் சொல்லுது, அவன் இப்படி பேசி முடிச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது கரெக்டா யாரும் திரும்பி பார்த்தா சொல்லுங்க, அவன் திரும்பி பார்க்கிறதுக்கும் இயேசு, நீங்க 26ஆம் அதிகாரம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 74வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு, சேவல் கோவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இப்ப பெரிய காயம், ஆண்டவருக்கு பெரிய காயம், ரொம்ப காயம். ஏன்பா நீ யார் வேணாலும் என்ன திட்டிருக்கலாம்ப்பா, நீ இப்படி திட்டலாமாப்பா, யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம்ப்பா, நீ இப்படி சொல்லியிருக்கலாமாப்பா. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் உயிரோடு எழுந்ததற்கு பிற்பாடு இந்த பேதுருவை கர்த்தர் சந்தித்து அவனை ஸ்ட்ராங் பண்ணி அவனுடைய ஊழியத்துல கர்த்தர் அவனை பயன்படுத்தினாரா இல்லையா, பயன்படுத்தினாரா இல்லையா? இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், யாரோ ஒருத்தர் பேசினதை காயமா மனசுல எடுத்துட்டு இந்த காயத்தை எத்தனை நாள் உங்க மனசுக்குள்ள வச்சிட்டு இருப்பீங்க, எத்தனை நாள் மனசுக்குள்ள வச்சிட்டு இருப்பீங்க? இவன் இப்படி பேசிட்டானேன்ற அந்த வார்த்தையை எத்தனை நாள் நினைச்சு நினைச்சு வேதனைப்படுவீங்க? இவங்க இப்படி நடந்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு எத்தனை நாள் நீங்க நினைச்சு நினைச்சு வேதனைப்படுவீங்க? அந்த காயத்தை ஆற்றுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களா? அந்த காயம் உங்களுக்கு ஆற வேண்டாமா? அப்படியே அந்த கணவனாரோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து அப்படியே லாங் டைம் நீடிச்சிடட்டுமா? திரும்பி ஒன்னாக முடியாதா? திரும்பி அந்த பழையபடி அந்த அன்பு உங்களுக்கு வராதா? பழையபடி உங்க கணவனார உங்க மனைவியை நீங்க நேசிக்க மாட்டீங்களா? உங்க பிள்ளைய நீங்க நேசிக்க கூடாதா? நேசிக்க கூடாதா? நமக்கு ரொம்ப கிருபையாய் ஒரு அபிஷேகம் வேணும். நம்முடைய காயங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆற்றப்படணும், ஆற்றப்படணும், ஆற்றப்படணும். இந்த காயத்தை மனசுல வச்சிருக்காதீங்க, மனசுல வச்சிருக்காதீங்க. யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, இது நாளுக்கு நாள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தா மாறிடும். இந்த காயத்தை உடனே நீங்க மன்னிக்கல, இந்த காயத்தை உடனே மருந்து போட்டு நீங்க நான் சொல்றேன், இந்த காயத்துக்கு மருந்து போடுறது யார் தெரியுமா? திட்டுனவங்க திரும்பி காயத்துக்கு மருந்து போட முடியாது. உங்களை கஷ்டப்படுத்தினவங்க திரும்பி காயத்துக்கு அவர் என்னதான் மருந்து போட்டாலும், அவங்க என்னதான் மருந்து போட்டாலும் அந்த காயத்தை மாற்றுறதுக்கு அவங்களால சொல்லுங்க முடியாது. முடிஞ்சிருச்சா? அவங்க வாங்கி கொடுக்குற சாரியில காயம் ஆறிடுமா? இல்ல அவங்க பண்ணி கொடுக்குற சிக்கன் குழம்புல காயம் ஆறிடுமா? ஆறாது. ஆனா நான் நம்புறேன், இந்த காயத்தை ஒருத்தர் ஆற்றுவாரு, இந்த காயத்தை ஒருத்தர் ஆற்றுவாரு. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போக 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 இந்த உலக அன்பு இவ்வளவுதான், இந்த உலக பாசம் இவ்வளவுதான். அவர் உண்மையானவர், அவர் காயம் கட்டுகிறவர், அவர் என்னுடைய காயத்துக்கு மருந்து போடுகிறவர். ஆமென். இஸ்ரவேலுடைய ரண வைத்தியர். ஹல்லேலூயா. என்னை மேல் பூச்சாய் பூசி உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் காயத்தை கட்ட நினைக்கும் போது என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த காயத்தை அப்படியே எடுத்து வெளியே போடுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்க காயங்களை ஆறுற மாதிரி கர்த்தர் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். நான் பொதுவாக எதுக்கு வேணாலும்
எதுக்கு வேணாலும் ஒரு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா என்னத்தையாவது சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்பேன். இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் ஒரு ட்ரெஸ் போடணும்னா கூட சரி ஓகே இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். அந்த டைமில் என்ன இருக்குது, எது நல்லா இருக்குது, சரி அதை போடுவோம் அப்படி. அதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் அப்படி கொடுத்ததே இல்லை. அப்படி பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். எதுக்குமே ரொம்ப பெருசாக அப்படி யோசிச்சதே இல்லை. ஆனால் என்னுடைய லைஃப்லையே ரொம்ப ரொம்ப பார்க்கறது, ரொம்ப யோசிக்கிறது எது அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரி, இந்த ஊழியம். இந்த ஊழியத்தில் வந்து ஏதாவது ஒரு அவப்பேரோ, இந்த ஊழியத்தில் ஏதாவது ஒன்று வர்றதோ, இதெல்லாம் சில நேரத்தில் தாங்கிக்கவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப பெரிய கண்ணு கருத்துமாக பார்த்து சரி கொஞ்சம் கரெக்டாக கிளியராக இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காயம் ஒரு நாள் வந்துருச்சு. அந்த காயத்தினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும், 10 years, ஒரு 9 வருஷம் இருக்கும்னு வச்சுங்களேன். ஒரு நாள் எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தார். அந்த அசிஸ்டண்ட் எனக்கு அசிஸ்டண்டாக மாறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருந்தார், சைக்காலஜிக்கலாக பிரச்சனையாக இருந்தார். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நியூஸ் வந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு வாலிப பையன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கும் ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் இருந்தனால நான் அவரை போய் சந்தித்து தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி அவனை வர சொல்லி அவனை கூட வச்சு அப்புறம் எல்லா ஊழியத்திலையும் இது பண்ணி என்னை போகும்போதெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி அகைன் அவனுக்கு அந்த ஏஜ் வந்தோன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னமோ அவருக்கு ஒரு ஈடுபாடோடு இங்கே இருக்க முடியல, ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்போ எங்கிட்ட கேட்டார், எனக்கு நிறைய வேலையாக இருக்குது, இங்கே நிறைய வேலை தான் கொடுக்குறீங்க, பட் எனக்கு ஊழியம் எதுவுமே கொடுக்கல, நான் ஊழியத்துக்கு தான் வந்திருக்கிறேன், நான் வேலை செய்யறதுக்கு வரல. அவருடைய பாணியில் அது கரெக்டு, அவர் சொன்ன வார்த்தை கரெக்டு, அது மாற்று கருத்தே கிடையாது. நான் ஊழியத்துக்காக வந்திருக்கிறேன், எனக்கு ஊழியம் கொடுங்க, நான் வேலை செய்யறதுக்காக வரல, எனக்கு வெறும் வேலையே கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னது கரெக்டு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, என்னை வளர்த்தினது என்னுடைய ஊழியக்காரங்க ஃபர்ஸ்ட் வளர்த்தினது என்ன அப்படின்னு சொன்னா, நீ அடங்கி இரு, நீ அமைதியா இரு, கர்த்தர் ஒரு நாள் உன்னை கொண்டு நிறுத்துவாரு அப்படின்றதான் எனக்கு ஊழியக்காரங்க கத்து கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இதை பார்ப்பா, இப்ப என் கையில என்ன இருக்குன்னா வேலை தான் இருக்குது, உனக்கு ஊழியம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு டைம் வரும், அந்த டைம் ஊழியம் வரும்போது உன் கையில கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அப்படின்னா நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அது உன்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்ட உடனே அவர் வெளியே போறாரு. சரி ஓகே, அவர் போயிடுவாருன்னு நினைச்சா அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஃபேமிலியில 2-3 பேரை கூட்டிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு உட்கார்ந்த உடனே பேச ஆரம்பிச்சாங்க, நிறைய பேசினாங்க. அப்போ அவங்க அண்ணன் என்னை பார்த்து சொல்றாரு, ஃபாரின்ல ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டருக்கு ஒரே பையன், அந்த பையன் சின்ன பையன், சின்ன குழந்தை. அந்த பையன் நியூஸ் கேட்டீங்களா, நீங்க நியூஸ் கேட்டீங்களா, அந்த பாஸ்டருடைய பேரை சொல்லி அவங்க பையன் வெளியே போகும்போது ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, செத்து போயிட்டான் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு உன் பையன் பத்திரம் அப்படின்னாரு. அப்படின்னா நீ இப்படி இருக்கிற, உன் பையன் செத்துருவான் அப்படின்னாரு. சரி, நான் ஒண்ணுமே சொல்லலை, நான் எதையுமே சொல்லலை. ஸோ ஒன்னா அவங்க இது மாதிரி நிறைய வார்த்தையை பேசினாங்க, திரும்ப திரும்ப அப்படி ஆயிரும், உனக்கு இப்படி ஆயிரும், இப்படி நடக்கும். ஆனால் ஒரு காரணமே இல்லை, என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை அவங்க தெரியாம ஊண்டாயிருப்பாங்க, நம்ம ஒன்று சொல்ல முடியாது. அப்போ கடைசியில் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையனை பார்த்து நான் கேட்டேன், என்ன கேட்டேன் அப்படின்னு சொன்னா, இத்தனை நாள் என் கூட நீ இருந்த, இவ்வளவு நாள் நீ என் கூட டிராவல் பண்ண, என்கிட்ட உனக்கு ஊழியக்காரன்ற விதத்தில் கத்துக்கிறது மாதிரி நான் எப்பவுமே நடந்தது இல்லையா, கத்துக்கிறது மாதிரி எதுவுமே இல்லையான்னு கேட்டேன். இந்த ஒரு வார்த்தை, இத்தனை நாள் என் கூட இருந்தேன்ல, நான் ஒரு ஊழியக்காரனா இருந்தேன், நீ என்கிட்ட கத்துக்கிறது மாதிரி ஒன்றும் இல்லையான்னு கேட்ட உடனே ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்களேன். ஆமா, கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டேன் தெரியுமா, ஒன்ன மாதிரி ஒரு மோசமான ஊழியக்காரனா நான் இருக்க கூடாதுன்னு கத்துக்கிட்டேன். நான் இந்த வார்த்தை என்ன உடைச்சிருச்சு உடைச்சிருச்சு உடைச்சிருச்சு. என்னால தூங்க முடியல, என்னால சாப்பிட முடியல. இப்படி சொல்லிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, இப்படி சொல்லிட்டானே. அப்புறம் ரொம்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் ஆண்டவர் என்ன தேற்றிட்டே இருந்தார், ஆண்டவர் என்ன ரொம்ப தேற்றிட்டே இருந்தார். ஆனால் ஒரு வாரம் இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கு. அப்போது அந்த ஒரு வாரத்தில் திடீர்னு இங்கே ஜெபத்தோட்டம்,
அங்கேருந்து பெர்க்மன்ஸ் ஐயாவுடைய உடன் ஊழியர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணார். என்ன கால் பண்ணார் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஒன்று இருக்குது, அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்காக உங்களை கூப்பிட்றாங்கன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் சின்ன சின்ன 10 பேர் 20 பேர் பேசியிருக்கிறேன். பட் இவ்வளோ பெரிய இடத்துல பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில், அதுவும் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னும் வயசு கிட்டத்தட்ட 32 வயசு தான் இருக்கும். அப்போ 32 வயசில் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் எப்படி நம்ம பேசுறது அப்படின்றது ஒன்று. இங்கேருந்து கிளம்பி போகிறேன். போய் பார்த்தா கிட்டத்தட்ட 1200 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. பேசுறதுக்காக எழுப்பி விட்டாங்க. நம்ம பேச ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய பெரிய ஒரு அசைவாடுதல், அங்கே ஒரு பெரிய எழுப்புதல். எப்படியாவது என்னை மீட்டுக்கொள்ளுங்க, இந்த பாட்டை பாடுறேன். ஒரு 1.25 மணி நேரம் தான் கொடுத்தாங்க. ஒரு 1.25 மணி நேரம் வரைக்கும் போகுது. அத்தனை ஊழியக்காரர்களும் அப்படியே என்னை விட எனக்கு எங்கள் அப்பா வயசுல எல்லாம் இருக்காங்க. யாருமே எனக்கு 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 கம்மியான வயசுல இருந்த மாதிரி தெரியல. அத்தனை பேர் பெரியவங்க. ஒரு பெரிய ரிவைவல் அங்கே உண்டாகுது. அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே ரூமில் வந்த உடனே பெர்க்மன்ஸ் அப்பாவை பார்த்தா அவங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே என் மனசுக்குள்ள ஆண்டவர் பேசுறாரு, கவலைப்படுறியா, காயமா இருக்கா, அவன் ஒரே ஒருத்தன் நீ மினிஸ்ட்ரிக்கு அன்ஃபிட்னு சொன்ன உடனே நீ அன்ஃபிட் ஆயிருவியா? அவன் வார்த்தையை முறியடிக்கிறதுக்கு தான் இத்தனை பேருடைய ஊழியக்காரங்களுக்கு முன்னாடி ஒன்ன நான் பயன்படுத்தியிருக்கிறேன். நீ எப்படி இது பண்ணலாம்? உனக்கு ஒருத்தன் தான் உன்னை குறிச்சு சொன்னானா? 1500 பேருக்கு முன்னாடி உன்னை நான் சாட்சியா நிறுத்துறேன்ல, இது உனக்கு போதாதா? அந்த நிமிஷமே என்ன சொன்ன அப்படின்னா, போதும் ஆண்டவரே, இது போதும் ஆண்டவரே. அது வரையிலும் என்னுடைய இருதயத்தில் காயமா இருந்ததை அப்படியே தூக்கி போட்டு, கர்த்தர் எது செஞ்சாலும் கண்டிப்பா இன்னொருத்தர் காயப்படுத்துவது நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லை, அந்த காயத்தை தாங்கிட்டு அவங்க கண்ணு முன்னாடியே நம்முடைய தலையை நிமிர பண்ணுவதற்காக தான், சாட்சியாய் நிறுத்துவதற்காக தான். அந்த காயம் ஒரு நாள் வெற்றியா மாறும், அந்த காயம் ஒரு நாள் உயர்வாய் மாறும், அந்த காயம் ஒரு நாள் ஆசீர்வாதமா மாறும். அப்போ நான் எதுக்கு ஒப்பு கொடுத்தேன்னா, இந்த ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே அந்த காயம் அப்படியே மாறிடுச்சு. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவர் உங்களை காயம் கட்டுறதுக்கு ஒண்ணுமே பண்ணலையா? உங்க காயத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் எந்த முயற்சியுமே எடுக்கலையா? சொல்லுங்க, எத்தனை முயற்சி எடுத்திருக்கிறாரு? உங்க கணவனார் காயப்படுத்துகிற அடுத்த நேரத்தில் அதே காயத்தை ஆற்றுவதற்கு உங்க பிள்ளைய ஆண்டவர் பயன்படுத்தல? எவ்வளவு இடத்துல கர்த்தர் உங்களுடைய காயத்தை ஆற்றுறதுக்கு ட்ரை பண்ணாரு. இந்த இடத்துல இப்படி காயப்படுத்துவாங்க, அடுத்த இடத்துல கர்த்தர் உங்களை காயம் கட்டுவாரு. நீ அப்படி இல்ல மகளேன்னு சொல்லுவாரு, நீ அப்படி இல்ல மகனேன்னு சொல்லுவாரு. என் ஆண்டவரை மாதிரி காயம் கட்டுகிற வேற ஒருத்தரும் கிடையாது. ஆனா நீங்க அந்த காயம் கட்டுறதுக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்கீங்க? ஆனா இன்னும் அவர் அவ்வளவு ட்ரை பண்ணி உங்க காயத்தை கட்டுனதுக்கு அப்புறமும் நிறைய பேர் எதையே நினைச்சிட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்க. அந்த அந்த காயத்தையே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த காயத்தையே நினைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல. நீங்க எதுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒண்ணு, நான் யாரையும் காயப்படுத்த கூடாது. இன்னொன்னு, என் காயங்களா ஆறுறதற்கு யார் கையில கொடுக்கணும்னா, என் ரண வைத்தியருடைய கையில. அவங்க திட்டிட்டு போன அடுத்த நிமிஷத்துல பாருங்க, நீ குடும்பத்துக்கே ஆகாதவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே உன் மூலமா தான் இந்த குடும்பம் கட்டப்படுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ஒரு ஆளை கர்த்தர் அனுப்பி உங்களை தேற்றுறதுல ஆண்டவர் எவ்வளவு வல்லவரா இருக்கிறாரு, எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். எத்தனை நல்லவர். இன்னும் அந்த காயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆமென், அவர் காயங்கள் ஆற்றுகிற வைத்தியர். ஹல்லேலூயா. காயங்கள் ஆற்றும் வைத்தியர், கருத்தாய் விசாரிக்கும் சிநேகிதர், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாளனிவர்,
காயங்களாற்றும் வைத்திய, கருத்தாய் விசாரிக்கும் சிநேகித, குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மாறக்கும் தயாளனிவர். இயேசுவை போல் யாரும் இல்லையே, உன்னையும் என்னையும் நேசிக்க, தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை, இயேசு நம்மோடு இருப்பார். கைகளை உயர்த்தி இயேசுவே நீ நல்லவர், சத்தமாய் இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக எனக்கு ஒரு அபிஷேகத்தை தரப்போறார். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகரை கட்டுகிற அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தரப்போறார். நம்பர் 2, இரண்டாவது, யாரையும் காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தரப்போறார். நம்பர் 3, மூன்றாவது, என்னுடைய காயங்களை ஆற்றுகிறதற்கு எனக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென். மறந்துருங்க, மறந்துருங்க, இப்பவே மறந்துருங்க, இப்பவே மறந்துருங்க, இப்பவே மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, பரவாயில்ல. அதுதான் யோசேப்பு சொல்கிறார்னா, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்க படுத்தாத காயம் ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க என்னை சொந்த பிள்ளை, சொந்த சகோதரனோட பார்க்காம, அவ்வளவு மனசாட்சி கூட உங்களுக்கு இல்லாம, இவங்கள்ட்ட வித்து போட்டா என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போகணும் எனக்கு தெரியுமா தெரியாதாப்பா? ஆனா என்னை வித்துட்டீங்கல்ல. ஒருத்தனுக்கு ஈவு இறக்கம் வந்துச்சா, அந்த வெள்ளிக்காசை வச்சு என்னப்பா நீங்க பண்ண போறீங்க? அதுவும் சீப்பான ரேட்டுக்கு, சீப்பான ரேட்டுக்கு, ரொம்ப கம்மியான பணத்துக்கு தான் யோசேப்பை வித்தாங்க. காஸ்ட்லியான பணத்துக்கு கூட விற்கல. வேதத்துல அதிகமான பணத்துக்கு விற்கப்பட்டவன் யாருன்னா சிம்சோன். சிம்சோனுக்கு தான் கிட்டத்தட்ட 5 பிரபுக்கள் காசு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்தாங்க அந்த பொண்ணுக்கு, இந்த லேடிக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல சிம்சோனை வித்தாங்க. ஆனா இவனெல்லாம் வெள்ளி காசுக்கு தான் வித்தாங்க, கம்மியான ரேட்டுக்கு வித்தாங்க. போனா போதும், சும்மா ஜஸ்ட் டிப்ஸ் கொடுக்குற மாதிரி தான் வித்தாங்க. பெரிய அதை வச்சு சம்பாதிக்க வைக்கல. ஒரு மனசாட்சி கூட இல்லாம என்ன இவ்வளவு நான் வருத்தப்பட்டு இத்தனை வருஷம் கஷ்டப்படுறதுக்கு நீங்க தான் எனக்கு காரணமா இருந்தீங்க. ஆனா இப்போ நீங்க படுத்தின எல்லா காயத்தையும் ஆற்றுகிற மாதிரி கர்த்தர் என்ன பார்வோனுக்கு தகப்பனா கர்த்தர் என்ன வச்சுட்டாரு. என் தலையை ஆண்டவர் உயர்த்திட்டாரு, என்ன கர்த்தர் அங்கீகரிச்சிட்டாரு. இனி என் மனசுல நீங்க படுத்தின காயம் என் மனசுல இல்லப்பா. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. பிரதர், இவ்வளவு நன்மை செஞ்சிட்டாரு ஐயா, இவ்வளவு நன்மை செஞ்சிட்டாரு. உங்க காயத்தை ஆத்துறதுக்கு கர்த்தர் ஆயிரக்கணக்கான இடத்தை வச்சிருக்கிறார் பிரதர், ஆயிரக்கணக்கான உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார் பிரதர். இந்த 10 பேர் உங்களை குறிச்சு இப்படி பேசுறத குறிச்சு, காயப்படுறத குறிச்சு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் 100 பேரை வச்சிருக்கிறாரு. உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு கர்த்தர் 100 ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்க்காம, இந்த வெற்றி எல்லாம் பார்க்காம, உங்க மூலமா கர்த்தர் எத்தனை பேரை பிழைக்க வைக்கிறாரு, உங்க மூலமா கர்த்தர் எத்தனை பேரை ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமான பிள்ளை, நீங்க எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமான பிள்ளை. நீங்க இல்லைன்னா உங்க பிள்ளைங்க 2 பேரும் வளர்ந்துருவாங்களா? நீங்க இல்லைன்னா உங்க குடும்பம் நடக்குமா? நீங்க இல்லைன்னா நினைச்சு பாருங்க, நீங்க இல்லைன்னா என்ன ஆகும்? அதனால ஒரு இடத்துல நம்மளை காயப்படுத்தினதுனால அந்த காயத்தையே வச்சு 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 அழிஞ்சிடக்கூடாது. அந்த காயத்தை வச்சு கர்த்தர் உங்களை எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறாருன்னு நினைச்சு நீங்க அந்த காயத்தை வச்சு இழந்துடக்கூடாது. எழும்பணும், எழும்பணும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த மரத்திற்கு காயம் அதிகம் அப்படின்னா காய்ச்ச மரத்துக்கு தான், காய்க்கிற மரத்துக்கு தாங்க கல்லடி அதிகம். ஹல்லேலூயா.
உங்களுக்கு நிறைய காயம் இருக்குன்னா நீங்க காய்ச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? உங்களை நிறைய காயப்படுத்துறாங்களா, உங்களை நிறைய கல்லறிறீங்களா, ஸ்பெஷல். உங்க மரம் ஸ்பெஷல். உங்களுக்குள்ள நிறைய கனி இருக்குது, உங்களுக்குள்ள நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதனாலதான் எல்லாருடைய பார்வையும் உங்க மேல படுது, அதனாலதான் எல்லாருடைய மனசு உங்களுக்கு நேரா வருது. ஆனா அத்தனை கல்லடி பட்டாலும் அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடி உங்களை கர்த்தர் மேன்மையா தானே வச்சிருக்கிறாரு, உயர்வா தானே வச்சிருக்கிறாரு. அந்த இடத்திற்கு, அந்த பொசிஷனுக்கு வர்றதற்கு எத்தனையோ பேர் முயற்சி எடுக்கிறாங்க, அவர்களால முடியல. ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்ல, கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார்ல. இனியும் அந்த காயத்தை வச்சுட்டு எத்தனை நாள் நீங்க பண்ணுவீங்க? பரவாயில்ல, என் பிள்ளை தானே என்ன காயப்படுத்திருச்சு, பரவாயில்ல விட்டுரு. என் பொண்ணு தானே என்ன காயப்படுத்தினாங்க, பரவாயில்ல விட்டுருங்க. என் மனைவி தானே என்ன காயப்படுத்தினாங்க, சரி பரவாயில்ல விட்டுருங்க. என் கணவன் தானே என்ன காயப்படுத்தினாரு, பரவாயில்ல. எங்க அப்பா தானே என்ன காயப்படுத்தினாரு, பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க ரொம்ப நேசிக்க கூடாதுன்னு நினைச்சு கூட கர்த்தர் அப்படி செஞ்சிருக்கலாம். ஆமென். சிலர் பாருங்க, கணவனார் அப்படின்னா ஐயோ கணவன் 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 அப்படியே சாகிற மாதிரி விழுந்துருவாங்க. அவர் பேசலன்னா ஒரு மாதிரி இருக்கும், அவர் தும்முனா ஒரு மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவன் அழகா ஒரு கோடு போட்டு போவார், இருதயத்தில் ஒரு காயப்படுத்திட்டு போவார். இதுவரையிலும் ஆண்டவருடைய அன்பு என்னன்னே தெரியாத அம்மா இப்ப எங்க போவாங்க தெரியுமா? சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் கையில் ஒரு ரப்பர் இருக்குல்ல, அந்த போட்ட கோடை அவர் என்ன பண்ணுவார், அப்படியே அழிச்சிருவார். திரும்பவும் போய் அந்த அம்மா எங்க நிற்பாங்கன்னா அங்கே தான் நிற்பாங்க. அவங்க அவர் கிறுக்கி விடுவார். அடுத்த டைம், ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு கோடோட முடிச்சிட்டாரு, அடுத்து கிறுக்கியே விட்டுருவாரு. திரும்பவும் அம்மா எங்க வருவாங்க, அப்பாட்ட வருவாங்க. உடனே அவர் ரப்பர் எடுத்து வலிக்காம வலிக்காம அப்படியே ரொம்ப அழகா தேற்றுவாரு. ஒரு தாயை போல தேற்றுவார். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென். அந்த காயத்தை அவர் 2வது டைம் ஆறும்போது திரும்ப 3வது டைம் அவர் மட்டும் பெருசு இல்ல, இவர்தான் பெருசு, இவர்தான் பெருசு. ஆனால நம்முடைய காயங்கள் எல்லாம் சில நேரத்தில் நம்ம ரொம்ப எஸ்ட்ரீமா போகாதபடி அது தடுத்து நிறுத்துறது. இன்னைக்கு நான் எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறேன். கர்த்தர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நிறைய பேருடைய உள்காயங்களை கர்த்தர் இன்னைக்கு ஆற்ற போறேன். சீயோனை பார்த்த ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். எரேமியா 6ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை, எரேமியா 30:17 கூட, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், எரேமியா 8ஆம் அதிகாரம் 11வது வசனம், எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் என் காயங்களை ஆற்றுகிறவர். ஹல்லேலூயா. எழுமி நிற்கலாமா எல்லாரும்? ப்ளீஸ் எல்லாரும் முன்னாடி வாங்க, எல்லாரும் பக்கத்துல நெருக்கமாய். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் கூட அப்படியே எழுமி நின்று. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் ஆண்டவர் நிறைய பேரோட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவ்வளோ தூரத்தில் இருந்து இன்னைக்கு ஆண்டவர் தான் அவங்களை கொண்டு வந்திருக்கிறார். பலர் நீங்க வெளியூர்ல இருந்து பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறீர்கள். நிறைய பேர்
ஆன்லைன் மூலமாய் பல பல இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஈடு செய்கிற கர்த்தர், ஈடு செய்கிற கர்த்தர். எப்பவுமே அதுல ரொம்ப கவனமா இருப்பார், ரொம்ப கவனமா இருப்பார். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா உடனே நம்மளை எப்படியாவது நம்மளை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர். அவரை மாதிரி பொதுவா ஒரு பிள்ளைய ஒரு அப்பா நேசிக்கிறார் பாருங்களேன். குட்டி பிள்ளை அவன் கையில இருக்கிற குறுக்குருவை நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், புடுங்கிட்டோம்னு வச்சுங்களேன். எதுக்கு புடுங்குறோம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஏற்கனவே வயிறு சரியில்லை, இதை சாப்பிட்டா அவன் திரும்ப அவனுக்கு முடியாம போயிடும் சொல்லி அவன் கையில இருந்து டப்புன்னு புடுங்குறோம். ஆனா அந்த குழந்தை அழுத உடனே ஒரு பாசமுள்ள தகப்பன் என்ன பண்ணுவார் தெரியுமா? அதை ஈடு கட்டுறதுக்கு இன்னொன்னு அதனுடைய கையில கொடுப்பாங்க, இன்னொன்னு கையில கொடுப்பாங்க. ஏன்னா அந்த காம்பன்சேட் பண்றது மாதிரி, சரிப்பா இதை வச்சுக்கோப்பா, இதை வச்சுக்கோப்பா. பலவீனமா இருக்கும்போது இன்னும் அதிகமா. நம்முடைய பிள்ளை நல்லா இருக்கும்போது படிக்கல, போனை நோண்டிட்டு திட்டுவோம். ஆனா அதே நேரத்தில் ஃபீவரா படுத்திருக்கும் போது நம்மளே போனை கொடுத்து சரி நீ பலவீனமா இருக்கிற நீ பார் அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது, நான் சொல்றேன், நீங்க உணரலையே தவிர, நீங்க அறியலையே தவிர, கர்த்தர் உங்களை நிறைய இடத்துல உங்களுடைய காயத்தை கர்த்தர் கட்டி இருக்கிறார், காயத்தை கர்த்தர் கட்டி இருக்கிறார். உங்களுக்கு அது புரியல, அவ்வளவுதான். உங்களுக்கு அது விளங்கல. 10 பேர் இங்க திட்டுவான், 100 பேர் அங்க நம்மளை புகழ்த்துவான். நம்முடைய வீட்டுல நம்மளை அவ்வளவு கேவலமா பேசுவாங்க, வெளியில போகும்போது அத்தனை பேர் நம்மளை பெருமையா பேசுவாங்க. இது யாரால உண்டாகிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மளை ஹானர் பண்றாரு. இல்லப்பா, ஒரு இடத்துல ஒன்னு அப்படி பேசிட்டாங்க, நீ சோர்ந்து போகாத, உனக்கு ஒரு 10 இடத்தை உனக்கு நான் வச்சிருக்கிறேன், இப்படிதான் வருன்றதற்காக தான் ஆண்டவர் நம்முடைய காயத்தை கட்டுற. இப்போ நம்ம அந்த காயத்தை எத்தனை நாள் தான் நீங்க வச்சிருப்பீங்க? இன்னைக்கு உடைஞ்சு நீங்க அழணும். உங்க கணவன் பேசின அந்த காயமான வார்த்தைகளை மன்னிச்சு நீங்க அழணும். உங்க ஃப்ரெண்டு, உங்க சுற்றி இருக்கிறவங்க, உங்க மனைவி, உங்க அப்பாவே இருக்கட்டும், உங்க அம்மாவே இருக்கட்டும், பெத்த பிள்ளையாவே இருக்கட்டும், அதை இருதயத்துக்குள்ள நீங்க வச்சிருக்காதீங்க, நீங்க வச்சிருக்காதீங்க. யார் அதற்கு காரணம்னு தெரியாது. யாரோ ஒருத்தர் காரணம் இருக்கலாம், தெரியாம கூட காரணமா இருக்கலாம். நமக்கு காயம் எல்லாம், நமக்கு வர்ற காயம் எல்லாம் சிலர் தெரிஞ்சு காயப்படுத்த கூட மாட்டாங்க. சிலருடைய அறியாமையில கூட என்ன வரலாம் சொல்லுங்களேன், காயம் வரலாம். நீங்க இப்படி காயப்படுவீங்கன்னு உங்களுடைய கணவனாருக்கு தெரியாது, நீங்க இப்படி காயப்படுவீங்கன்னு உங்க மனைவிக்கு தெரியாது, பக்கத்துல இருக்கிறவனுக்கு இது உங்களுக்கு இவ்வளவு ஊண்டாகும்னு தெரியாது, சொல்லிட்டாங்க, அது உங்களுக்கு காயம் ஆயிடுச்சு. நீங்க எத்தனை நாள் அதை ஆத்தாம வச்சிருப்பீங்க சொல்லுங்க? எத்தனை நாள் ஆத்தாம வச்சிருக்கிறது? நீங்க எப்படி அடுத்த ஸ்டெப் நீங்க போக முடியும்? போக முடியாது. நீங்க ஆறுனாதான் நீங்க பலப்படுவீங்க. அப்பதான் நீங்க வாழ்ற வாழ்க்கையே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா நீங்க சோகமாயிருவீங்க. என்னதான் உங்களுக்கு வந்தாலும் உங்களால சந்தோஷப்படவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, உள்ள இருக்கிற இந்த காயம் உங்களை சந்தோஷப்பட விடாது. உங்களுடைய கணவனாருடைய என்கரேஜ்மெண்ட் உங்களுக்கு என்கரேஜ் தெரியாது, உங்க மனைவியினுடைய என்கரேஜ்மெண்ட் தெரியாது. அட போமா, நீ போமா, தெரியும் எனக்கு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதனால இன்னைக்கு நீங்க, நான் நம்புறேன், இந்த உபவாச ஜெபத்துல காயங்களை ஆற்றுகிற ஒரு தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்க மேல வந்திருக்கிறது. அவர் உங்கள் காயம் கட்டுகிற கர்த்தர். எங்க இருந்து கட்டுவார் தெரியுமா? உங்க நிறைய பேருக்குள்ள இருக்கிற காயம் யாருக்குமே நீங்க இன்னும் ஷேர் பண்ணக்கூடாத காயம், நீங்க சொல்ல முடியாத காயம். இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை சகிக்கிறதற்கு ஆண்டவர் தான் உங்களுக்கு பலன் தந்தாரு. அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு அந்த காயத்தை கட்டுவதற்கு இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. அப்படியே இருதயம் உடைஞ்சு ஐயா, ஐயா இல்ல, மறந்துரு. சியோன் குமாரத்தியே, நீ மறந்து விடு.
நீ மறந்துரு, நீ மறந்துரு. அவன் மனுஷன் தானே, அவன் மனுஷி தானே, அவன் மனுஷன் தானே, அவன் மனுஷி தானே. கர்த்தர் சொல்றாரு பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லு. இப்போ ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் அப்படியே சத்தமா ஜெபம் பண்ணிட்டே இருங்க. பா விட்டுறேன் விட்டுறேன். கர்த்தர் சொல்ற நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை ஏதாவது திட்டுனேன்னா, நான் உனக்கு ஏதாவது சொன்னா இல்ல இல்ல, நான் சொல்லல, நான் உன்னை துரத்தல, நான் உன்னை கைவிடல, நான் உன்னை வேண்டான்னு விட்டுறல. நான் உன் கூட இருக்கிறத எத்தனை டைம் நான் நிரூபிச்சேன். நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன் இல்ல, நான் உன்னை அங்கீகரிக்கிறேன் இல்ல, நான் உன்னை கைவிடவே இல்ல. ஓதல ரத்தனர போதனத்தனரே அதல ரதனமர. உன்னை தட்டி கொடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன். உன்னை அங்கீகரிக்க பண்றதுக்கு எத்தனை பேரிடத்துல நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துறேன். ஒண்ணுமே இல்லைன்னா கூட உன்னை நிறைய இடத்துல பெரியவனா காமிச்சுட்டே இருக்கிறேனே. காரணம் என்னன்னா, இந்த வருத்தத்தை நீ மறக்கணும்னு தான், நீ மறக்கணும்னு தான். கர்த்தர் சொல்றார், என் பிரியமானவளே, என் ரூபவதியே, என் சிநேகிதனே, என் அன்புக்குரியவனே, இதை விட வேற உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஆஃப்டர் ஆல் அந்த ஒரு மனுஷன் பேசினதுக்கு நீ உடைஞ்சு போய் நொந்து போய் இனி இந்த வாழ்க்கை வேணாம், ஏன் வாழ்றேன்னு நீ நினைப்பாய். ஆனால் கர்த்தர் சொல்றார், வலது பக்கத்துல திரும்பி பார், இடது பக்கத்துல திரும்பி பார். உன்னை எவ்வளவு மகிமையா, உன்னை எவ்வளவு அழகா, உன்னை எவ்வளவு ஆச்சரியமா நான் வச்சிருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. காயங்களாற்றும் வைத்திய கருத்தாய் வீசாரி சிநேகித குற்றங்களானை மன்னித்தே மாறக்கும் தயாளர் காயங்களாற்றும். எங்க அம்மாவுடைய காயத்தை ஆற்ற வாங்கப்பா, என் தகப்பனாருடைய காயத்தை ஆற்றுறதுக்கு வாங்கப்பா. அந்த இருதயம் நொந்து போய் இருக்குப்பா. எங்க சிஸ்டருடைய இருதயத்தினுடைய காயத்தை ஆற்ற வாங்க சாமி. என் பிரதருடைய இருதயத்தினுடைய காயத்தை ஆற்ற வாங்கப்பா. உள்ளுக்குள்ள வச்சு வச்சு குமுறி 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 நொந்து 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 யாரிடத்திலையும் ஷேர் கூட பண்ண முடியாம, யாரிடத்திலுமே சொல்ல முடியாம அந்த இருதயத்துல இருக்கிற அந்த அழுத்தத்தை இப்போ இப்போ உங்க பிரசன்னம், உங்க மகிமை அப்பா, இப்ப அந்த காயத்தை ஆற்றுவதற்கு வாங்கப்பா, வாங்க. ஆண்டவரே, அந்த கனத்த இருதயம் இப்ப இறக்கி வைக்கப்படட்டும். இப்ப அந்த இருதயம் லகுவா மாறட்டும், லகுவா மாறட்டும். அந்த இருதயத்துல இருக்கிற அந்த அடைப்பு அப்பா, இப்போ அந்த வருத்தம், இப்போ அந்த கடினம், இப்போ அந்த உடையாத இருதயம் இப்போ உங்க பிரசன்னத்தினால் இப்போ உடைஞ்சிரட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் உனக்கு லகுவான இருதயத்தை கொடுப்பேன், சதையான ஒரு இருதயத்தை கொடுப்பேன் சொன்னீங்கல்ல, சொன்னீங்கல்ல ஆண்டவரே, சொன்னீங்கல்லப்பா. என்ன மாறாள்னு கூப்பிடுங்க, என்ன மாறாள்னு கூப்பிடுங்க. என் இருதயம் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கிறேன். என் இருதயத்துல இருக்கிற காயத்தை யாரும் ஆற்ற முடியாது, ஆனா நீங்க ஆற்றுறதுக்கு நல்லவரா இருந்தீங்கல்ல. இப்போ என் பிள்ளைக்கு அப்படி அந்த காயங்கள் ஆற்றப்படுகிறதற்காய்
ஹalleluya. Thank you Jesus. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தம் யாருடைய காதுகளில் தொனிக்கப்படுகிறது அவங்களுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த 100 நாள் ஜெபத்துல எங்களை அப்படியே உருவாக்கிருங்க ஆண்டவரே. ரொம்ப தூரத்துல இருந்து பிரயாணம் பண்ணி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ரொம்ப தூரத்துல லைவ்ல இந்த சத்தத்தை கேட்கிற, ரொம்ப தூரத்துல இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல எடுங்கப்பா. எங்க பிள்ளைகள் என்னென்ன ஜெப குறிப்புகளோடு வந்தாங்களோ அத்தனை ஜெப குறிப்பு இருக்கும். ஆண்டவர் கிருபையாய் பதில் தருவீரார், கிருபையாய் பதில் தருவீரார். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இந்த 100 நாள் ஜெபத்துல வார்த்தையை கொடுங்க ராஜா, பலத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஒப்புரவாகிற அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. சரீரத்துல பலத்தை கொடுங்க ஆண்டவரே. தடைகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த. ஆமென். ஹalleluya.